Hello friends, welcome back to my YouTube channel சேமிப்புலகம். என் சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனாலும் இல்ல ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பீமால 0% மேக்கிங் சார்ஜ் ஆஃபர்ல நான் என்ன நகை வாங்கினேன் அப்படிங்கறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் என்னைக்கு இந்த நகை ஆர்டர் போட்டேன், அன்னைக்கு ரேட் என்ன இருந்தது, அவங்களோட பில்லிங் மெத்தட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அந்த 0% வேஸ்டேஜ் ஆஃபர் எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கறதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பில் வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஜொல்லுமே உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்னைக்கு ஆர்டர் பண்ண அப்படிங்கறத நான் பார்க்கலாம். 29/10/2025 அன்னைக்கு நான் ஆர்டர் பண்ணேன். அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு 1 கிராம் 22 கேரட் 9166 விலை பார்த்தீங்கன்னா 11,210 ரூபா இருந்தது. பீமால எப்பயுமே மார்க்கெட் ரேட்டை விடவே அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். 1 கிராம் 22 கேரட் 916 அன்னைக்கு எவ்வளோ இருந்தது அப்படின்னா வெப்சைட்ல 10,918 ரூபா இருந்துச்சு. 292 ரூபா கம்மியாக இருந்தது. அதே மாதிரி வெள்ளியுமே கம்மியாக தான் இருக்கும். மார்க்கெட் ரேட் அன்னைக்கு 166 ரூபா இருந்துச்சு. பீமாவோட ரேட்டு 140 ரூபா தான் இருந்தது. 26 ரூபா கம்மியா இருந்தது. இந்த ஆஃபர் இருக்கோ இல்லையோ எனி டைமும் பீமால ரேட் கம்மியா தான் இருக்கும். இந்த ஆஃபர் வந்தது அப்படின்னா நான் உடனே உங்களுக்கு வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோவோ லாங் வீடியோவோ அப்லோட் பண்ணிடுறேன். சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும், என்னோட வீடியோஸை நீங்க பார்க்கலாம். இந்த ஆஃபர் எப்படி அப்ளை ஆகுது, அவங்களோட பில்லிங் மெத்தட் எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இப்ப நார்மலா நம்ம கடையில போயிட்டு நகை வாங்குறோம் அப்படின்னா நம்ம எந்த தேதியில போய் நகை வாங்குறோமோ அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட்டு பிளஸ் நம்ம எவ்வளவு கிராம்ஸ் வாங்குறோமோ அந்த கிராம் ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேக்கிங் சார்ஜ்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் போடுவாங்க. 18%ல இருந்து 20 அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு ஏத்த மாதிரி பர்சன்டேஜ் மாறும். அதுக்கான அமௌண்ட் போட்டு எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி 3% நம்ம பே பண்ணி ஃபைனல் அமௌண்ட் கொடுத்து அந்த நகையை வாங்குற மாதிரி இருக்கும். இங்கேயுமே அதே மாதிரி தான் போடுறாங்க. அந்த ஆஃபர் அமௌண்ட் லாஸ்ட்ல தான் மைனஸ் பண்றாங்க. அது எப்படிங்கிறத உங்க கூட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வெப்சைட்ல போய், அதாவது BeemaGold.com அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணும்போது கோல்ட் ரேட் என்ன இருக்கோ இந்த மேக்கிங் சார்ஜ் 0% ஆஃபர் அப்ப அதுக்கான அமௌண்ட் நம்ம எவ்வளவு கிராம் வாங்குறோமோ அதை அந்த கிராம் ரெண்டையுமே ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செய்கூலி சேதாரம்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் அவங்க போடுவாங்க. அது அவங்க பர்சன்டேஜா போறது கிடையாது. இப்ப கடையில போனீங்கன்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இங்க பர்சன்டேஜ்ல எதுவும் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க, ஒரு அமௌண்ட் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 5,000 6,000 அந்த மாதிரி அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டுக்கும் சேர்த்து தான் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு கடைசியில அந்த மேக்கிங் சார்ஜ் அமௌண்ட்டை அவங்க மைனஸ் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு 6,000 போடுறாங்க அப்படின்னா அந்த 6,000 ஃபுல்லா மைனஸ் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கறதுனால நமக்கு ஜிஎஸ்டில ஒரு 500 ரூபா 600 ரூபா அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வரும். அது எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு இது ஓகேன்னு பட்டுச்சு. ஏன்னா மேக்கிங் சார்ஜ் நமக்கு இல்லாம கிடைக்குது இல்லையா. இது பர்சன்டேஜா பார்த்தோம்னா ஒரு 18% 17% அந்த மாதிரி வருது. இப்ப நகைக்கடையிலேயே நம்ம போய் வாங்கினாலும் கிட்டத்தட்ட அந்த பர்சன்டேஜ் தான் நம்ம கொடுக்குற மாதிரி வரும். பட் நமக்கு வேஸ்டேஜ் இல்லாம கிடைக்குதுங்கும் போது இது எனக்கு ஓகேவா பட்டுச்சு. ஜிஎஸ்டி கொஞ்சம் அதிகமா ஒரு 500 ரூபா 600 ரூபா டிஃபரன்ஸ் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்டர் பண்றேன். ஆல்ரெடி 2 நகை நான் இந்த வெப்சைட்ல போயிட்டு 0% மேக்கிங் சார்ஜ் ஆஃபர்ல நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த 2 நகையுமே பத்தியுமே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 2 வீடியோவும் நான் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன், கிளிக் பண்ணி பாருங்க. நீங்க கண்டிப்பா பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நகையை பார்க்கலாம். பில்லை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பில்லிங் மெத்தட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பில் வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். புரியலன்னா பில் பார்த்தீங்கன்னா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பில் பார்க்கலாம். நான் ரிங் தான் வாங்கியிருந்தேன். 22 கேரட் ரிங் வாங்கியிருக்கேன். அன்னைக்கான ரேட் பார்த்துக்கோங்க, 10,918 ரூபா. அதாவது 29/10/2025 அன்னைக்கு வாங்கியிருக்கேன் இல்லையா. எனக்கு இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே வந்துட்டு 30/10/2025 அன்னைக்கு வந்துட்டு. பட் ஆனால் எனக்கு கையில் கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒன் வீக்குக்கு மேலேயே ஆயிடுச்சு. நீங்கள் இருக்க ஏரியாவை பொறுத்து உங்களுக்கு டெலிவரி முன்ன பின்ன ஆகும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் இது கைக்கே கிடச்சிச்சு.
ரிங் தான் வந்து வாங்கியிருந்தேன் 22 கேரட். அன்னைக்கான அமௌண்ட் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 1.920 மில்லிகிராம் வந்து இருக்கு. இதுதான் வந்து வெயிட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60 மில்லிகிராம் வந்து போட்டிருக்காங்க. ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, இந்த 0% ஆஃபர்ல மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஸ்டோன் வச்ச ஜுவல்லரி தான் இருக்கு, அதுலதான் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது என்னமோ உண்மைதான். பட் ஆனா இந்த ஸ்டோனுக்கு பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா ஒரு 150 தான் வந்து கொடுத்துருக்கேன். இது எனக்கு ஓகே தான். நிறைய ஸ்டோனை வச்சு வாங்கும்போது தான் நமக்கு நிறைய லாஸ் ஆகும். எனக்கு ஒரு 4-5 ஸ்டோனுக்கு 150ங்கிறது ஓகே. பட் அதை நம்ம விற்கும் போது இந்த 150ங்கிறது லாஸ் தான். பட் பரவாயில்ல, நமக்கு மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் கிடைக்கிறது தான் எனக்கு இப்போதைக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் நான் வாங்குறேங்கும் போது. ஸோ அதனால இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த வெயிட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கான ரேட்டு ப்ளஸ் வெயிட்டை ஆட் பண்ணோன்னா வரக்கூடிய அமௌண்ட்டு 20,000 சொச்சம் வருது இல்லையா. இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க பாருங்க. மேக்கிங் சார்ஜ் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 5,178 ரூபா போட்டிருக்காங்க. இந்த மேக்கிங் சார்ஜுக்கும் சேர்த்து தான் நம்ம ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும். ஜிஎஸ்டி பாருங்க, இந்த 5,178 ரூபாய்க்கும் 78 ரூபாய்க்கும் வந்து சேர்த்து தான் வந்து ஜிஎஸ்டி 25,000 வந்து கட்டுற மாதிரி. 25,000 வந்து ஃபைனலாக வரும். அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்ல வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த 5,000 சொச்சத்தை வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. மைனஸ் பண்ணிட்டு 21,227 ரூபாய்க்கு வந்து வாங்குற மாதிரி இருக்கு. இவங்க முன்னாடியே வந்து ஜிஎஸ்டி போறதுனால ஒரு 500 ரூபாயிலிருந்து 600 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் அவங்களோட பில்லிங் மெத்தட் வந்து இப்படிதான் இருக்கு. இதுல வந்து பொதுவாக பார்க்கும்போது ரெண்டு விஷயம் வந்து நமக்கு மைனஸாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்ச நகைகள் நிறைய இருக்கிறது. இன்னொன்று வந்து ஜிஎஸ்டி முன்னாடியே போகிறதுனால நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருது. இது ரெண்டுமே எனக்கு ஓகே, பரவாயில்ல அப்படிங்கிறதுனால நான் வந்து ஆர்டர் பண்ணுறேன். எனக்கு மேக்கிங் சார்ஜ் அமௌண்ட்டு நிறைய கம்மியாகிறதுனால இதில் நான் வந்து ஆர்டர் பண்ணுறேன். இப்போ நகையை நம்ம பார்க்கலாம். நகை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வச்சு நல்லா சேஃபாக தான் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வந்து பக்கத்தில் வீடியோவுக்கு பக்கத்தில் வச்சு இந்த ரிங்கை காட்டுறேன். தெரியும் நினைக்கிறேன் வீடியோவில். இந்த ரிங் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த ரிங்கில் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோனுக்கு தான் அவங்க 150 வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. பிளாக் ஸ்டோனு சென்டரில் வந்து ஒரு பிங்க் ஸ்டோன் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உள்ளார வீடியோவில் தெரிய வாய்ப்பு இல்லைன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இந்த இடத்துல 22 கேரட் 916 HOD நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து பிஎஸ்ஏ ஆப்பில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். பியூரிட்டி எப்போ வந்து ஹால்மார்க்கிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் வந்து ஜுவல் வாங்குறீங்கன்னா மறக்காமல் அதை வந்து பார்த்துருங்க. பியூரிட்டி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பீமாவை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் வாங்கின எல்லா நகையிலையுமே அது வந்து கண்டிப்பாக வந்து பியூரிட்டி கரெக்டாக தான் வந்து இருக்குது. எல்லாமே அவங்க மென்ஷன் பண்ணி தான் இருக்காங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்களுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரிங் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து நான் இப்போ கையில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டோன் இருக்குது. ஸ்டோன் வச்சது நான் அதிகமாக மேக்ஸிமம் வாங்க மாட்டேன். இப்போ கடையில் போய் வாங்குறோன்னா நம்ம ஸ்டோன் வச்சதை வாங்க மாட்டோம். எனக்கு இது ஆஃபரில் இருக்கிறதுனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு தான் நான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு தோடு வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேன். அதுலேயுமே ஸ்டோன் இருந்துச்சு. அதுக்குமே ஒரு 180 அண்ட் சம்திங் கிட்ட நான் வந்து அந்த ஸ்டோன் காஸ்ட் வந்து கொடுக்குற மாதிரி தான் வந்து இருந்தது. இந்த ரிங் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து ஓகேன்னு பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆஃபர் வந்துச்சுன்னா நான் அடுத்து வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.